ஒரு தவசி இருந்தாரு. அவர் காட்டுக்கு போவாரு, தியானம் பண்ணுவாரு. இப்படி காலம்புற அவர் காட்டுல தவம் இருந்து ஒரு தவசியா மாறிட்டார். பார்வதியும் பரமசிவனும் பாக்குறாங்க, வர வர இந்த இந்திரன் சரியில்லை, இந்திரன் ஆட்சி செய்யறது ஒண்ணும் சரியில்லை, அவன் எப்படியாவது மாத்தணும், மாத்திட்டு இந்த கானகத்திலேயே தவம் செய்யறாரு அந்த தவசியே அவரு அந்த இந்திரபதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பரமசிவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. யாருக்கு? காட்டுல தவம் செய்யற தவசிக்கு இந்திரபதியை கொடுத்துடணும், இந்திரன் சரியில்லை அந்த பதவியில் எடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது இந்திரகாரனுக்கு போகுது. இந்திரன் என்ன செய்யறான் அப்படின்னா, உடனே நவரத்னங்கள், பொன்னும் பொருள், முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கோமேதம் புஷ்பராகம் நீலக்கல் வைரம் வைடூரியம் இவை அனைத்து எடுத்து ஒரு பெரிய மூட்டையை கொண்டு அந்த தபசி கிட்ட வைக்கிறாரு. பா தபசி, இது நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியூருக்கு போக வேண்டிய இருக்கு, இது நீ பாத்துக்க, பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு. சரி அப்படிதான் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த தபசி. இந்திரன் இல்லவா, அவன் இந்திரபதிக்கு போயிடுறா. அப்படி இந்த தபசி என்னதான் இருக்கும் பாக்கலாமே அப்படின்னு சொல்லி திறந்து பாக்குறாரு. அதுல பொண்ணும் பொருளும் நவரத்தனங்கள் நிறைஞ்சு இருக்குது. அதுல எடுத்து ஒண்ணு வச்சுக்கிறாரு. அவன் போனவன் திரும்பி வரல. மறுபடியும் முன்னொன்னு கொண்டு வச்சுக்கிறாரு. போனும் திரும்பி வரல. வருவானா வரவே இல்லை. உடனே என்ன நினைக்கிறது மனசெல்லாம், தவத்தை விட்டு விட்டன, தவம் செய்வதை நிறுத்தி விட்டன. அன்னைக்கு அந்த பொருளை எடுத்து வைக்கிறதான் வருவானா இல்லையா பாக்குறதான், அந்த பொருளை எடுத்து வைக்கிறதான் வருவானா இல்லையா பாக்குறது. இப்படியே அவன் இந்திரன் வந்த பாடு இல்ல, இவன் தவம் செஞ்ச பாடும் இல்ல. மனமெல்லாம் எது மேல போச்சு? இப்போ கடவுள் மேல இருந்த மனுஷன்லாம் இந்த பொண்ணு பொருள் மேல போச்சு. எங்க அவன் தவம் செய்யறது, எங்க அவன் இந்திரபதி அடையிறது? பணத்து மேல ஆசை போச்சு அவனுக்கு. பணம் பத்தம் செய்யும், பணம் பாதாள வரையும் பாயும். அவன் மனசு என்ன எது மேல போச்சு? பொருள் மேல போச்சு அவனுக்கு. அப்ப இந்திரபதி கிடைக்குமா அவனுக்கு? அவனுக்கு ஏது இந்திரபதி? எவன் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறானோ பணத்து மேல, அவன் கடவுளை மறந்துட்டான், கடவுள் மறந்து இருந்துட்டான், அந்த தவம் செய்து நிறுத்திட்டான். நல்ல சூழ்ச்சி தான் இந்திர பகவான். எங்க இந்திரபதிக்கு போறது? போக முடியாது. மனசு மாறி போய், பணம் கண்டவனே மனசு மாறி போச்சு. இன்னைக்கு எத்தனையோ அது மாதிரி நடக்கிறாங்க. ஏழ்மையா இருக்கும்போது நல்லபடியா இருப்பாங்க, கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே அவங்களுக்கு மனசு மாறி போகுது, நான் தான் அப்படின்னு வந்துருது. அது போல அந்த தவசியும் பொருளை பார்த்த உடனே மனசு மாறி போச்சு, தவத்துக்கு போறது இல்ல, தவம் செய்ய நிறுத்தியாச்சு. அவனுக்கு இந்திரபதியும் கிடைக்கல. அந்த பொருள்னால ஆசைப்பட்டதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய இந்திரபதியே கிடைக்காம போயிடுச்சு. அருள் இல்லாதவருக்கு அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அவரிடத்தில் பொண்ணு பொருளை பார்த்த உடனே அந்த ஆண்டனுடைய சிந்தனையே போச்சு, அவரிடத்தில் இருக்கிற அருள் போச்சு, அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்திரபதியும் போச்சு. மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, சிவ சிந்தனையோடு எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் அந்தவா சிவசவா என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். அது மாணிக்கமாக இருந்தாலும் சரி, அது வைடூரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கல்ல நினைச்சு போயிட்டு இருக்கணும். ஆனா அவர் நினைக்கல. அப்படி அவர் பொருளாக பார்த்ததுனால அவர் மனசு மாறி போச்சு, கடவுளை மறந்தாரு, கிடைக்க வேண்டிய இந்திரபதியும் போச்சு அவர். இது ஒரு வாழ்க்கை தத்துவம். இது ஆசைப்பட்டதுனால கிடைக்க வேண்டிய பொருளும் கிடைக்கல. ஆசை அறவே ஒழிக்க வேண்டும். அழியக்கூடிய பொருளுக்கு ஆசைப்பட்டு அழியாய் இந்திரபதியை கிடைக்காம போச்சு. இது வாழ்க்கையில் ஒரு தத்துவம். இது ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த கதையின் தத்துவமே 1 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1 லட்சம் ரூபாய் விட்ட மாதிரி.